வணக்கம் நண்பா. லாஸ்ட் பிளாகர் டுட்டோரியலில் நமக்கான ஒரு பிளாகர் வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பிளாகரில் போஸ்ட்டு போடுறதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு சில டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிளாகரில் போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூல்ஸோட யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு போஸ்ட்டை நீங்கள் பிளாகரில் போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட பிளாகர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை டேப் பண்ணுங்கள். இதை டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட் எத்தனை நீங்கள் உங்களோட போஸ்ட்டுக்கான டைட்டில் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன டைட்டில் கொடுக்க போகிறீங்களோ அதோட டைட்டில் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டில் என்ன எழுத போகிறீங்களோ, என்ன விதமான ஆர்டிக்கல் எழுத போகிறீங்களோ அந்த ஆர்டிக்கலை இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ அதுக்கான ஃபேஸ் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் டைட்டிலும் ஆர்டிக்கலும் கொஞ்சம் எழுதிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் டைட்டில் எழுதிக்கிட்டேன். நான் எழுதக்கூடிய டைட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுத போகிறேன். ஸோ அதற்கான டைட்டில் எழுதிக்கிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஆர்டிக்கலை எழுதி வச்சுட்டேன். ஸோ இந்த ஆர்டிக்கலை ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது அப்புறம் நீங்களும் பண்ணலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் உங்களோட இந்த போஸ்ட் பேஜில் நீங்கள் ஆர்டிக்கல் எழுதலாம். அதாவது ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதன் பேர் கூட ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ப்ராப்பராக எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராப்பராக எழுதிக்கோங்க. நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். இதை எப்படி ப்ராப்பராக எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் டைப் அப்படின்னு இருக்குது. ஃபாண்ட் டைப் அப்படின்னா நம்ம பிளாகரில் எழுதக்கூடிய இந்த ஃபாண்ட் டைப்லாம், இந்த லெட்டர்ஸோட ஸ்டைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் ஃபாண்ட் டைப் அப்படிம்பாங்க. ஸோ இது நமக்கு இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாகர்லேயே. இல்லை நீங்கள் தேவையான ஃபாண்ட் ஸ்டைல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த 7 ஃபாண்ட் ஸ்டைல்ஸை தான் நிறைய பிளாகர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியோ சூப்பராக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நான் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா லெட்டர்ஸுக்கும் ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த குறிப்பிட்ட வேர்டுக்கு மட்டும் நான் ஃபாண்ட் ஸ்டைலை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ வேறு ஃபாண்ட் ஸ்டைலை மாற்ற போகிறேன். அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜார்ஜியோ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதே போல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்கு மட்டும் நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மொத்தமாக எல்லாத்துக்குமே ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் Ctrl+A கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வேர்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலு. ஸோ உங்களுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும், இல்லை ரொம்ப பெருசாக இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட வேர்டு மட்டும் உங்களுக்கு பெருசாக காமிக்கணும் அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரதாப் டெக் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாண்ட் ஸ்டைல் லார்ஜ் அப்படின்னு இருக்குல்ல, லார்ஜ் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் நமக்கு பெருசாகி காமிக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட முக்கியமான வேர்டை நீங்கள் மற்றவங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப இது டூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதே உங்களுக்கு ஸ்மாலாக வேணும், சின்னதாக வேணும், இல்லை ரொம்ப பெருசாக வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இல்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட்டிங், அப்புறம் உங்களோட சப்ஹெட்டிங், இந்த மாதிரி மெத்தடுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ ஒரு வேர்டுக்கு ஹெட்டிங் எழுத போகிறீங்க, சப்ஹெட்டிங் எல்லாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெஸ்ட்டு டிப்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் ஒரு சப்ஹெட்டிங் இது ஓகேவா, ஒரு வேர்டு எழுதிக்கிறேன், பெஸ்ட்டு டிப்ஸு. ஸோ இதை நான் ஒரு ஹெட்டிங்காக கொடுக்கணும், ஹெட்டிங்காக கொடுத்துக்கலாம். இல்லை நான் சப்ஹெட்டிங்காக கொடுத்தனா சப்ஹெட்டிங்காக கொடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்குது நமக்கு. இல்லை மேஜர் ஹெட்டிங்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சப்ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மைனர் ஹெட்டிங் அதோட ரொம்ப சின்னதாக இருக்கும். நார்மல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ நான் சப்ஹெட்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா சப்ஹெட்டிங் செட் பண்ணியாச்சு.
தென் வந்து ஒரு இது வந்து போல்டாக இருக்கணும், ஒரு வேர்டு மட்டும் போல்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த மாதிரி வேர்டு உங்களுக்கு வந்து போல்டாக இருக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போல்டு இருக்குல்ல, போல்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு மட்டும் உங்களுக்கு வந்து போல்டாக தெரியும். அதே உங்களுக்கு வந்து இன்க்ளைனாக இட்டாலிக்கில் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிவிட்டு இட்டாலிக்கில் வந்து அந்த வேர்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வேர்டை மட்டும் உங்களோட வியூவருக்கு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இல்லை ஒரு வேர்டுக்கு வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்லைனும் வந்துடும். ஸோ இதை போல் நீங்கள் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிடலாம். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் த்ரோ. இப்போ இந்த ஸ்ட்ரைட் த்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு சில வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அடித்த மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த வேர்டை வந்து அடித்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த ஸ்ட்ரைட் த்ரோ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து நமக்கு வந்து அடித்த மாதிரி அப்படியே கேன்சல் பண்ண மாதிரி கோடு நடுவில் வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் ஸ்டைல், உங்கள் டெஸ்ட் கலர்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த வேர்டு வந்து ரெட் கலரில் வேணும் அப்படிங்கிறப்ப இதை என்ன வேர்டு உங்களுக்கு வந்தோம், இப்போ இந்த சப்கேட்டிங் வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது நமக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதே போல் உங்களோட டெஸ்ட்டோட கலர்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ இப்போ ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த வேர்டை வந்து ஒரு எல்லோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேர்டை வந்து ஒரு எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நமக்கு வந்து அப்படியே காமிக்குது. ஸோ இதே போல் நீங்கள் வந்து இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டூல், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நல்ல எப்படி வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து ஒரு லிங்க்கை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பெஸ்ட்டு டிப்ஸ் அப்படிங்கிற இந்த சப்கேட் நீங்கள் வந்து ஒரு லிங்க்காக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ என்ன டெஸ்ட்டை வந்து லிங்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேட் அண்ட் எடிட் யூஆர்எல் அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் என்ன டிஸ்பிளே தெரியணுமோ அந்த டெஸ்ட் இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் வந்து வெப் அட்ரஸாக அது இமெயில் அட்ரஸாக அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து வெப் அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து என்ன லிங்க் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த லிங்க் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்னாப்பாக வந்து ஒரு தம்ப்நெயில் இந்த மாதிரி லோகோ எடிட் பண்ணுற ஒரு வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை நான் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு லிங்க்காக வந்து கொடுத்துக்கிறேன். அதே போல் வந்து இந்த லிங்க் வந்து நமக்கு வந்து இன்னொரு டேப்பில் வந்து ஓப்பன் ஆகும். மோஸ்ட்லி இதை வந்து கொடுத்துக்கோங்க, ஓப்பன் வித் நியூ டேப்பை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்காக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இது டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து ஆங்கர். ஸோ டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஆங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில டெஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து கீழே உங்களுக்கு வந்து பேர், ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து கொடுக்குறதுக்கு அந்த டெஸ்ட்டை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் தென் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ், உங்கள் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர்லையோ அல்லது உங்களோட மொபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கூகுள் ஃபோட்டோஸில் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிளாகர் வெப்சைட்டில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இமேஜ் இருக்கும், கூகுள்லாம் ஒரு சில இமேஜஸ்லாம் எடுப்பீங்க. அந்த இமேஜோட யூஆர்எல் மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணால் போதும், அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இமேஜாக கன்வெர்ட் ஆகி உங்களோட வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய பிசியில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை நான் வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். சூஸ் இமேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் பிசியில் எந்த இடத்துல வந்து இமேஜஸ் வந்து இருக்கோ அதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏதோ ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகும். அப்லோட் ஆன பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிரும். ஸோ இமேஜே உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இதோட சென்டரில் இருக்கணுமா இல்லை உங்களுக்கு வந்து சைடில் இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணுமா, ஸோ இமேஜை இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு முடியும். அதே போல் இந்த இமேஜ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெடியூஸ் அண்ட் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ்ஸாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து பெருசாகும். அதே போல் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து சைஸ் வந்து சின்னதாகும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நேமு லிங்க் இதெல்லாம் நீங்கள் வந்து
ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற அதையும் சூஸ் பண்ணிக்கலாம், சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்பில் வந்து உங்களோட யூடியூப் வீடியோஸ் அதே போல் வந்து உங்களோட இது உங்கள் லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸை கூட உங்கள் பிளாகர் வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷனும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது சிம்பிள்ஸ் ஏதாவது இன்சர்ட் பண்ணோம் அப்படிங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சைடில் இருக்கணுமா, சென்டரில் இருக்கணுமா, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து புல்லட் பண்ண போகிறீங்க. இப்போ அந்த நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு வந்து புல்லட் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லும் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு வந்து புல்லட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புல்லட் வரும். இல்லை நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நம்பர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதை போய் ஆட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்தது வந்து கோட்டோஸ் ஏதாவது நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்கன்னா அந்த கோட்டோ உங்களுக்கு வந்து வரும். அப்புறம் ஜம்ப்பு, ஸோ இதில் வந்து டேரெக்டாக இன்னொரு பேஜுக்கு வந்து ஜம்ப் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் லெஃப்ட் சைட் லேஅவுட், ரைட் சைடு லேஅவுட் உங்களுக்கு வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இன்புட் டூல்ஸ், ஏதாவது கூகுள் டூல்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சில லாங்குவேஜஸ் டூல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற உங்கள் வெப்சைட்டில் வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன இன்புட் டூல்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது டெஸ்ட் ஏதாவது கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஒரு பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HTML வியூ, உங்களுக்கு வந்து HTML தெரியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கோடிங்லாம் தெரியும் அப்படிங்கிறப்ப கோடிங்கில் டேரெக்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து கம்ப்ரசிவ் நார்மல் எடிட்டிங் தான் பண்ணுவோம் அப்படின்னா கம்பஸ் வியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பஸ் வியூ வந்து வந்துடும். ஸோ இதில் தான் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸு. அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து அப்போ என்ட்ரு பண்ணிட்டீங்க, போஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து எழுதிட்டீங்க. இந்த ஆர்டிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். லேபிள்ஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்கள். லேபிள்ஸ் கிரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ லேபிள்ஸ் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து நிறைய கேட்டகரியில் வந்து ஆர்டிக்கிள் வந்து எழுதுவீங்க. இப்போ வந்து நான் லேப்டாப் பற்றி இது எழுதியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஆர்டிக்கிள்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டரில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து லேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, யூடியூப்பில் வந்து பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இதில் வந்து பிளாகரில் வந்து லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் ஆட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். இதே மொபைல் ஆப்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணிங்கன்னா மொபைல் ஆப்ஸ்னு ஒரு லேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கெலாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இந்த லேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக லேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாமே ஃபுல்லாக நம்ம வந்து எடிட் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா சும்மா சிம்பிளாக எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த எடிட் பண்ணிங்களா அந்த போஸ்ட்டை வந்து ப்ரிவியூ பண்ணுறதுக்கான ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கிள் எழுதுனது நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எழுதின ஆர்டிக்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு வந்து எதாவது சேஞ்சஸ் வந்து பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை எடிட்டும் பண்ணிக்கலாம். அப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ்டு ஆன். ஸோ நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் டேட் அண்ட் டைமை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத. தென் வந்து பெர்மா லிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டிக்கிளை பொறுத்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், ஆட்டோமேட்டிக் லிங்க்கு. இல்லை நீங்கள் வந்து கஸ்டம் லிங்க் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்கும். பப்ளிஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிக்கிளை வியூவர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து போஸ்ட் ஆயிரும். ஸோ உங்களோட ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆயிரும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய பிளாகர் வெப்சைட்டை ஜஸ்ட் வந்து ரிப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம எழுதின ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ எப்படி எடிட் பண்ணுமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வந்து எடிட் ஆகிருக்கு. இந்த இடத்துல லிங்க் ஆட் பண்ணோம்ல, நம்ம வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக வந்து ஒரு லிங்க் ஆட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து யாராவது வெப்சைட்டை வந்து லிங்க் ஆட் பண்ணோம், இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா பெஸ்ட் டிப்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் ஆட் பண்ணோம். ஸோ இதை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த நியூ டேப்பில் நீங்கள் லிங்க் பண்ண அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதே போல் நீங்கள் வந்து லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நண்பா. இது போல் நீங்கள் வந்து பிளாகர் டியூட்டோரியல்ஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.